உலகத்தில் எதெல்லாம் ரொம்ப அரிதா கிடைக்குதோ அதுக்கு தான் மதிப்பு அதிகம். நீங்க ஏன் மதிக்கப்படல தெரியுமா? நீங்க எல்லாருக்கும் ரொம்ப சுலபமா கிடைச்சிடுறீங்க. உங்க மௌனத்தையும் உங்க நேரத்தையும் ஒரு மர்மமா மாத்துங்க. நீங்க எப்போ இந்த விதியை கடைபிடிக்கிறீங்களோ அப்போதான் உலகம் உங்களை தேடி வரும். உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க மத்தவங்களுக்காக எப்பவும் ஓடோடி போய் நிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது எத்தனை பேர் உங்க கூட நிக்கிறாங்க? நீங்க எல்லாருக்கும் எப்பவும் கிடைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம அதை எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம். ஒரு அழகான நந்தவனம் இருந்தது. அங்கு ஒரு ரோஜா செடி தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மலர்களை பூத்துக் கொண்டே இருந்தது. அந்த நந்தவனத்திற்கு வருபவர்கள் அனைவரும் அந்த மலர்களை மிகவும் எளிதாக பறித்துச் சென்றார்கள். அந்த மலர்கள் எந்நேரமும் அங்கு பூத்து குலுங்குவதால் அங்கு வருபவர்களுக்கு அதன் மீது பெரிய மதிப்பும் மரியாதையும் ஏற்படவில்லை. ஆனால் அதே நந்தவனத்தின் ஒரு மூலையில் ஓர் அபூர்வமான மலர் இருந்தது. அது ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே மலரும் இயல்புடையது. அது எப்போது மலரும் என்பது எவருக்கும் தெரியாத ஒரு மர்மமாகவே இருந்தது. அந்த ஒரு மலரை ஒருமுறை காண்பதற்காகவே மக்கள் பல மாதங்கள் காத்திருந்தார்கள். அந்த அபூர்வ மலருக்கு கிடைத்த மதிப்பும் கௌரவமும் அந்த ரோஜா மலருக்கு கிடைக்கவே இல்லை. இதற்கான காரணம் என்னவென்று சிந்தித்து பார்த்ததுண்டா? அந்த ரோஜா மலர் எப்போதும் அனைவருக்கும் கிடைத்துக் கொண்டே இருந்தது. ஆனால் அந்த அபூர்வ மலரோ தன் இருப்பை ஒரு ரகசியமாகவும் ஒரு மதிப்பிற்குரிய ஒன்றாகவும் வைத்திருந்தது. இன்று உங்கள் வாழ்க்கையும் அந்த ரோஜா செடியை போன்றே மாறிவிட்டதோ என்று எண்ணத் தோன்றுகிறது. வாழ்க்கையில் சில மனிதர்களை நீங்கள் கவனித்திருக்கலாம். அவர்கள் சத்தம் போடுவதில்லை, யாரையும் கட்டாயப்படுத்துவதும் இல்லை. ஆனால் அவர்கள் ஓரிடத்திலிருந்து மௌனமாக விலகும் போது அங்கே இருக்கும் சூழலே தலைகீழாக மாறும். அதுவரை அவர்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் திடீரென பதற்றமடையத் தொடங்குவார்கள். அவர்களை தேடி ஓடுவார்கள். ஏன் இந்த மாற்றம்? அந்த அமைதியில் அப்படி என்னதான் இருக்கிறது? உண்மையை சொல்ல போனால் அவர்கள் அந்த இடத்தில் மௌனத்தை ஒரு வலிமையான ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். நாமும் இதையே செய்தால் என்ன ஆகும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? யாராவது நம்மை தூண்டும் போது கோபப்பட்டு வார்த்தைகளை கொட்டாமல் ஒரு நிதானத்தோடு அமைதியாக தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தால் என்ன ஆகும்? அந்த இடத்தில்தான் உங்களுக்கான உண்மையான அதிகாரம் தொடங்குகிறது. நண்பர்களே, நமக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் நல்லது செய், யார் கூப்பிட்டாலும் உடனே போய் நில் என்பதுதான் அது. இது கேட்க நன்றாக இருந்தாலும் நடைமுறையில் இது உங்களை ஒரு கருவியாக மாற்றிவிடும். நீங்கள் எப்போதும் எல்லோருக்கும் கிடைத்து கொண்டே இருந்தால் இந்த உலகம் உங்களை ஒரு மனிதராக மதிப்பதை நிறுத்திவிட்டு ஒரு பொருளாக பார்க்க தொடங்கும். அவர்களுக்கு தேவை வரும்போது உங்களை தேடுவார்கள். தேவை முடிந்ததும் அலட்சியமாக ஓரங்கட்டி விடுவார்கள். நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்களை நீங்களே தரம் குறைத்துக் கொள்கிறீர்களோ என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த அமைதி மிகவும் விலை உயர்ந்தது. அதை போய் உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்காகவும் உங்களை மதிக்காதவர்களுக்காகவும் விவாதம் செய்து ஏன் வீணடிக்கிறீர்கள்? அவர்களுக்கு உங்கள் விளக்கம் தேவையில்லை. உங்கள் மௌனமே சரியான பதில். யார் உங்கள் மௌனத்திற்கு தகுதி இல்லையோ அவர்களிடம் உங்கள் வார்த்தைகளை செலவு செய்யாதீர்கள். நீங்கள் எப்போது எதிர்வினையாற்றுவதை நிறுத்துகிறீர்களோ அப்போதே மற்றவர்கள் உங்களை ஆட்டுவிக்கும் அந்த மாயக்கயிறுகள் அருந்து போகும். இந்த வீடியோ உலகத்தை விட்டு ஓடிப்போவதை பற்றி அல்ல, உங்களுக்குள் இருக்கும் உங்களை நீங்கள் மீண்டும் கண்டறிவதற்கான ஒரு முயற்சி. நீங்கள் மௌனமாக இருக்கும்போது பலவீனமாக இல்லை, நீங்கள் மிகவும் வலிமையாக மாறுகிறீர்கள். சரி, வாருங்கள், மற்றவர்களுக்காக வாழ்வதை நிறுத்திவிட்டு நமக்காக வாழ பழகும் அந்த பயணத்தை இப்போது ஆரம்பிக்கலாம். ஒரு நாளை முடித்துவிட்டு நீங்கள் இரவு படுக்கைக்கு செல்லும் போது உடல் ரீதியாக நீங்கள் பெரிய வேலைகள் எதுவும் செய்திருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்கள் மனம் மட்டும் ஏதோ ஒரு பாரத்தை சுமப்பது போலவும் இனிமேல் எதையும் செய்ய முடியாது என்பது போன்ற ஒரு மிகப்பெரிய சோர்வையும் உணர்வீர்கள். ஏன் இந்த சோர்வு? ஏன் இந்த வெறுமை? உண்மையில் உங்கள் மன ஆற்றலை யாரோ அல்லது ஏதோ ஒன்று மெல்ல மெல்ல உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளைக்கு தேவையான குறிப்பிட்ட அளவு மன உறுதிதான் இருக்கிறது. அதை நாம் சரியான இடத்தில் செலவழிக்கவில்லை என்றால் அது நம்மையே அழித்துவிடும். தேவையற்ற விவாதங்களின் விலை உங்களை மதிக்காத ஒருவரிடமோ அல்லது உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட ஒருவரிடமோ உங்கள் நியாயத்தை நிரூபிக்க நீங்கள் போராடும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் ஆற்றலை ஒரு ஓட்டை குடத்தில் ஊற்றும் நீரை போல வீணடிக்கிறீர்கள். நினைத்து பாருங்கள், நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறீர்கள், அவர்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள். நீங்கள் இன்னும் சத்தமாக பேசுகிறீர்கள், அவர்கள் இன்னும் பிடிவாதமாக இருக்கிறார்கள். இறுதியில் என்ன நடக்கிறது? அவர்களுக்கு ஒன்றுமே ஆகப் போவதில்லை. ஆனால் உங்கள் மன அமைதி குலைந்து உங்கள் சக்தி முழுவதும் தீர்ந்து போயிருக்கும்.
உங்களை புரிந்து கொள்ள தயாராக இல்லாத ஒருவரிடம் மௌனமாக இருப்பதே உங்கள் சக்தியை சேமிப்பதற்கான முதல் வழி. நமக்கு தெரிந்தே சில மனிதர்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள். அவர்கள் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் வெறும் புகார்களை மட்டுமே கூறுவார்கள், அல்லது உங்களை சீண்டுவதையே வேலையாக வைத்திருப்பார்கள். அவர்களை ஆற்றல் திருடர்கள் என்று சொல்லலாம். அவர்கள் உங்களை திட்டமிட்டு கோபப்படுத்துவார்கள். நீங்கள் எப்போது உணர்ச்சி வசப்படுகிறீர்களோ அப்போதுதான் அவர்களுக்கு வெற்றி. உங்கள் கோபம்தான் அவர்களுக்கு தேவையான உணவு. நீங்கள் எதிர்வினையாற்றுவதை நிறுத்தும் அந்த நொடி அவர்கள் உங்களை விட்டு நகர்ந்து விடுவார்கள். ஏனென்றால் அங்கே திருடுவதற்கு ஆற்றல் எதுவும் அவர்களுக்கு கிடைக்காது. மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்கள் மனதிற்கு பிடிக்காத விஷயங்களுக்கும் நீங்கள் சரி என்று சொல்கிறீர்கள் பாருங்கள். அதுதான் உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் மிகப்பெரிய ஓட்டை. உங்களுக்கு நேரம் இல்லை என்றாலும், உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும், மற்றவர்கள் உங்களை தவறாக நினைப்பார்கள் என்ற பயத்தினால் நீங்கள் கொடுக்கும் அந்த ஒரு வாக்குறுதி உங்கள் ஒட்டுமொத்த நாளையும் கவலையில் ஆழ்த்தும். இல்லை என்று சொல்ல பழகுங்கள். அந்த இல்லை உங்கள் நிம்மதியை மட்டும் காப்பாற்றாது, உங்களை நீங்களே நேசிப்பதற்கான பலத்தையும் கொடுக்கும். இன்றிலிருந்து ஒரு முடிவெடுங்கள். உங்கள் சக்தி யாருக்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு விவாதம் நடக்கும் போது அல்லது உங்களை யாராவது கோபப்படுத்தும் போது உடனடியாக பேசாதீர்கள். ஒரு மூச்சை இழுத்துவிட்டு, இதற்கு என் பதில் தேவையற்றது என்று நினைத்து அமைதியாக விலகி பாருங்கள். அந்த நிமிடம் உங்கள் ஆற்றல் சிதறாமல் உங்களுக்குள்ளேயே சேமிக்கப்படும். மௌனம் என்பது உங்கள் சக்தியை சேமித்து வைக்கும் ஒரு பெரும் கவசம். அந்த பலத்தை பயன்படுத்த தொடங்குங்கள். உங்கள் பலவீனம்தான் மற்றவர்களின் பலம். சுயநலமான மனிதர்கள் உங்களை எப்படி ஆட்டுகிறார்கள் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அவர்களுக்கு உங்கள் பலத்தை பற்றி தெரியாது, ஆனால் உங்கள் பலவீனத்தை பற்றி துல்லியமாக தெரியும். உங்கள் பலவீனம் என்பது உங்கள் உணர்ச்சிகள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவீர்கள் என்பது அவர்களுக்கு அப்பட்டமாக தெரியும். உங்களை எப்போது புகழ வேண்டும், எப்போது காயப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் ஒரு திட்டவட்டமான வரைபடமாகவே வைத்திருப்பார்கள். அவர்களின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் உங்களை ஒரு குறிப்பிட்ட திசையில் நகர்த்தவே செய்யப்படுகிறது. நீங்கள் அவர்களின் கைக்குள் இருக்கும் ஒரு பொம்மை போல செயல்படுகிறீர்கள். உங்களை கையாளுபவர்கள் எப்பொழுதுமே தூண்டில் போடுவதில் வல்லவர்கள். அவர்கள் ஒரு சின்ன விமர்சனத்தையோ அல்லது ஒரு தவறான தகவலையோ உங்கள் முன்னால் வீசுவார்கள். நீங்கள் உடனடியாக பதறிப்போய் உங்களை நியாயப்படுத்த முயல்வீர்கள். நீங்கள் எப்பொழுது விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ அந்த நொடியே நீங்கள் அந்த தூண்டிலில் சிக்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம். அவர்களுக்கு உங்கள் விளக்கம் தேவையில்லை. நீங்கள் பதற்றப்படுவதை பார்ப்பதுதான் அவர்களின் நோக்கம். உங்கள் மௌனம்தான் அவர்களுக்கு பெரிய பயத்தை கொடுக்கும். ஏனென்றால் நீங்கள் எப்போது மௌனமாகிறீர்களோ அப்போது அவர்களால் உங்கள் அடுத்த நகர்வை கணிக்க முடியாது. அந்த மௌனம் அவர்களை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்கும். அவர்களின் மிகச்சிறந்த ஆயுதம் குற்ற உணர்வு. ஆம், நான் உனக்காக இவ்வளவு செய்திருக்கிறேன், நீ எனக்கு இதை கூட செய்ய மாட்டாயா? அல்லது நீ ரொம்ப மாறிவிட்டாய் என்று உங்களை சொல்ல வைப்பார்கள். உண்மையில் நீங்கள் மாறவில்லை, அவர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து நீங்கள் வெளியே வருகிறீர்கள் என்று அர்த்தம். இந்த குற்ற உணர்விற்கு பயந்துதான் நீங்கள் பலமுறை சரி என்று சொல்கிறீர்கள். நீங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே எப்பொழுதும் அவர்களுக்கு கிடைக்கிறீர்கள். ஆனால் அந்த தேவையற்ற பொறுப்புகளை நீங்கள் சுமக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் சுயமரியாதையை நீங்களே சிதைக்கிறீர்கள். உங்களை கட்டி போட்டிருக்கும் அந்த மாய கயிறுகளை அறுப்பது எப்படி? அதற்கு ஒரே வழிதான். உங்களை பற்றி யாராவது தவறாக பேசினால் அவர்கள் கண்களை நேராக பார்த்து சின்ன புன்னகையோடு அமைதியாக விலகி பாருங்கள். விளக்கம் கொடுக்காதீர்கள், கோபப்படாதீர்கள். உங்கள் மௌனம் அவர்களுக்கு சொல்லும் செய்தி இதுதான்: உன் சொற்களால் இனி என்னை ஆள முடியாது. நீங்கள் எப்போது மௌனத்தை கவசமாக அணுகிறீர்களோ அப்போது கையாளுபவர்கள் தங்களின் சக்தியை இழக்கிறார்கள். அவர்கள் வீசிய பந்து அவர்களிடமே திரும்பி வரும். உங்கள் எல்லைகளை உருவாக்குங்கள். இன்றிலிருந்து ஒரு எல்லையை வகுத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் ஒரு கிடைக்கும் பொருள் அல்ல, நீங்கள் ஒரு மதிப்புமிக்க மனிதர். உங்கள் இருப்பை போலவே உங்கள் இல்லாத நிலையும் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கட்டும். யார் உங்களை ஒரு பொம்மையாக பார்க்கிறார்களோ அவர்களுக்கு உங்கள் மௌனத்தையே பரிசாக கொடுங்கள். அந்த மௌனம்தான் உங்கள் விடுதலை, மாற்றத்தின் வழி. மௌனமாக விலகிச் செல்லும் இந்த முடிவை நீங்கள் எடுக்கும்போது ஆரம்பத்தில் அது வலியை தரலாம். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை கர்வம் பிடித்தவர் என்று சொல்லலாம். உங்கள் மனம் நாம் செய்வது சரிதானா என்று உங்களை குழப்பலாம். ஆனால் இந்த வலி ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி. மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள் எனும் கூட்டுக்குள்ளிருந்து ஒரு பட்டாம்பூச்சி வெளியே வரும்போது படும் வலி இது.
இந்த தனிமை உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்காக. மற்றவர்களின் பார்வையில் இல்லாமல் உங்கள் சொந்த விருப்பப்படி நீங்கள் வாழத் தொடங்கும் அந்த நொடிதான் உங்கள் வாழ்க்கையின் பொற்காலம். இதற்கு ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். வானத்தில் உயரத்தில் பறக்கும் ஒரே பறவை கழுகுதான். ஆனால் ஒரு காகம் மட்டும் கழுகின் முதுகில் ஏறி அமர்ந்து கொண்டு கழுகின் கழுத்தை கொத்தத் தொடங்கும். காகம் கொத்தும் போது கழுகு வலி தாங்காமல் கத்துவதில்லை, காகத்தோடு சண்டையிடுவதும் இல்லை. கழுகு என்ன செய்யும் தெரியுமா? அது தன் சிறகுகளை விரித்து இன்னும் உயரமாக பறக்கத் தொடங்கும். கழுகு உயரே செல்லச் செல்ல ஆக்சிஜன் அளவு குறையும். ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு பிறகு காகத்தினால் அந்த உயரத்தை தாங்கி சுவாசிக்க முடியாது. தானாகவே மூச்சு திணறி காகம் கீழே விழுந்துவிடும். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். சில மனிதர்கள் காகங்களைப் போல உங்கள் முதுகில் ஏறி அமர்ந்து கொண்டு உங்களை காயப்படுத்தலாம், சீண்டலாம். அவர்களிடம் திரும்பி நின்று சண்டையிட்டு உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள். உங்கள் தரத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். உங்கள் இலக்கை நோக்கி இன்னும் உயரமாக பறக்கத் தொடங்குங்கள். நீங்கள் உயரச் செல்ல செல்ல உங்களை சீண்டும் காகங்கள் தானாகவே காணாமல் போய்விடும். உங்கள் நேரம் இது. மௌனமாக இருப்பதும் தேவையான போது விலகிச் செல்வதும் பலவீனம் அல்ல. அது கழுகை போன்ற ஒரு உயர்ந்த குணம். மற்றவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருப்பதை நிறுத்துங்கள். உங்கள் மௌனம் அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கட்டும். யார் ஒருவன் தன் தனிமையை நேசிக்கத் தொடங்குகிறானோ அவனை எவராலும் வீழ்த்த முடியாது. இன்று இந்த வீடியோவை பார்த்து முடித்த கையோடு ஒரு நிமிடம் கண்களை மூடி அமைதியாக இருங்கள். அந்த அமைதியில் உங்களை பிணைத்திருக்கும் சங்கிலிகள் ஒவ்வொன்றாக அருந்து போவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையின் எஜமானனாக நீங்கள் மாற வேண்டிய தருணம் இது. இந்த தெளிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களோடு ஒரு நண்பனாக என்றும் நான் இருப்பேன். நன்றி.